This 2025 is a year of double honor. ரெட்டிப்பான கனத்தை பெற்றுக்கொள்ற ஒரு வருஷம். ஏசாயா 61:7 உன் வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும். உன் லட்சைக்கு பதிலாய் உன் பாகத்தில் நீ சந்தோஷப்படுவாய். இது நிமித்தம் உன் தேசத்தில் நீ இரட்டிப்பான சுதந்திரம் அடைவாய். Instead of your shame and dishonor, you will enjoy a double share of honor. இந்த 2025 கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான கனத்தை கொடுக்கிற ஒரு வருஷமா இருக்கும். 2025 is a year of double honor. உங்க குடும்பத்தை இழந்து போன அந்த கனத்தை, இழந்து போன அந்த மேன்மையை கர்த்தர் இந்த வருஷம் இரட்டிப்பா உங்க குடும்பத்துக்கு திரும்ப கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு என்று, உங்க பிள்ளைகளுக்கு என்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அந்த இரட்டிப்பான கனத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்க என்ஜாய் பண்ற ஒரு வருஷம். Days are coming. வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன்னை யாரும் கனவீனப்படுத்த முடியாத அளவுக்கு, உன்னை யாருமே வெட்கப்படுத்த முடியாத அளவுக்கு, அவங்க வெட்கப்படுத்தணும்னு நினைச்சாலும் வெட்கப்படுத்த முடியாது. அவங்க உன்னை கனவீனப்படுத்தணும்னு நினைச்சாலும் கனவீனப்படுத்த முடியாது. யாரு நினைச்சாலும் உங்க பேரை கெடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்தி உன்னை வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய 7 அற்புதங்களை உங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப்லயும் நீங்க பார்க்க போறீங்க. லைஃப்ல ஒரு பெரிய ஹிஸ்டரியை உருவாக்குற அளவுக்கு இந்த வருஷம் நீங்க 7 காரியத்தை என்ஜாய் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ப்ராபசி, இஸ்ரவேலுக்கு கொடுத்த அதே ஞானத்தின் ஆவியானவர் உங்க மேல இந்த வருஷம் ஊற்றப்படுவார். The spirit of wisdom. நிறைய காரியத்தை இந்த வருஷத்துல நீங்க ஞானத்தோட இறங்கி செய்வீங்க. அது நிமித்தமா நிறைய பெரிய ஜெயங்களை கர்த்தர் சுதந்திரிக்க வைக்க போறார். ரெண்டாவது, கர்த்தர் சில பேருக்கு பெரிய வேலைகளை, இது வரைக்கும் நீங்க சின்ன வேலையை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய ஜாப்ல கர்த்தர் ஒரு பெரிய ஜாபை, உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு அப்பாற்பட்ட சில பெரிய வேலைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்த காரியம், இதுவரைக்கும் கால் வச்சிடாத சில இடங்கள்ல நீங்க கால் வைக்க போறீங்க. நெக்ஸ்ட் திங், இதுவரைக்கும் நீங்க பார்க்க, உங்க நிறைய பேரோட லைஃப்ல நடந்தது பார்த்துருப்பீங்க, ஆனா உங்க லைஃப்ல நடந்ததை பார்க்காத நிறைய உயரங்கள்ல 1 by 1 கர்த்தர் இந்த வருஷத்தை உங்களுக்கு காட்ட போறார். பிசாசு உங்களை உடைக்கிறதுக்கு இனிமே ஆண்டவர் இடம் கொடுக்கவே மாட்டார். இந்த வருஷத்துல உங்க பிசினஸ் கர்த்தர் உடைய விட மாட்டார். உங்களுடைய பினான்ஸை கர்த்தர் பிரேக் டவுன் ஆக விட மாட்டார். உங்க குடும்ப உறவுகள் பிரிந்து உடைஞ்சு போக கர்த்தர் விட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் உங்க ஊழியம் உடைஞ்சு போய் கர்த்தர் விட மாட்டார். வாட் எவர் யூ ஸ்டார்ட், இந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் ஸ்டார்ட் பண்றீங்களோ அது இயேசுவின் நாமத்துல ஜெயத்தோடு முடிகிற வரைக்கும் பாதியில உடைஞ்சு உட்கார்ற நிலைமை இனி உங்களுக்கு இல்ல. கடந்த வருஷத்துல நீங்க நிறைய பேர் இந்த 2 காரியத்துல தானே ரொம்ப உடைக்கப்பட்டீங்க, உங்க உறவுகள்லையும் பினான்ஸ். ஆனா இந்த வருஷம் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த 2 காரியத்திலையும் கர்த்தர் உங்களை இந்த வருஷம் ரிப்பேர் பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார், ரீபில்ட் பண்ணுவார். யாரெல்லாம் கடந்த நாட்கள்ல உங்களை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணாங்களோ அவங்கள வச்சே ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி அவங்கள வச்சே உங்க மேல ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைக்க போறார். உனக்கு நான் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான கனத்தை பலனை கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்க தாண்ட போறீங்க. பதிலாக இரட்டிப்பான பலன் நீ தேடி போவன்னு அவசரம் இல்லை, இரட்டத்தனையான பலன் வரும். டபுள் ஹானர் உங்க வீட்டுக்கு கதவை தட்ட போதும். டபுள் ஹானர் உங்க பினான்ஸை தட்ட போதும். அந்த பினான்ஸ்ல இப்ப நீங்க சம்பாதிக்கிறத விட கர்த்தர் 2 மடங்கு அதிகமா உங்க சம்பளத்தை உயர்த்த போறார். பணம் இல்லைங்கிறதுனாலே நிறைய பேர் உங்களை அற்பமா நினைச்சாங்க. பணம் இல்லைங்கிறதுனாலே உங்களை ரொம்ப பேர் மிஸ்ட்ரீட் பண்ணாங்க. பணம் வசதி இல்லைங்கிறதுனால நிறைய பேர் உங்களை வெட்கப்படுத்தி நடத்தினாங்க. வசதி இல்லைங்கிறதுனால நிறைய பேர் உங்களை கனவீனப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நாட்கள் வரப்போகுது உன்னை யாரும் கனவீனப்படுத்தவே முடியாத அளவுக்கு, அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உங்களை கனவீனப்படுத்தவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராங்கான டபுள் ஹானர் பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வச்சு. கையுமா அந்த யோர்தானை கடந்து போனேன், நான் முன்னாடி இப்படிதான் கடந்தேன், இப்பொழுதோ 2 பரிவாரங்களை உடையவனானேன். இந்த வருஷம் முடிகிறப்ப இதே வார்த்தையை உங்க வாயால கர்த்தர் சொல்ல வைப்பாரு. நான் வெறுங்கையோட இந்த 2025 ஸ்டார்ட் பண்ணேன், ஆனா முடிக்கிறப்ப என் கையில இங்க ஒரு 2 பரிவாரங்கள் தான் இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்ல ரெட்டிப்பான கனப்பு எனக்கு. உங்களுக்கு எத்தனை பரிவாரங்கள் இருக்கும் தெரியுமா? 7 அற்புதங்கள். இந்த வெட்கப்பட்ட யாக்கோப்புக்கு, ஏமாற்றப்பட்டவனுக்கு, சொந்த உறவுகளால மிஸ்ட்ரீட் பண்ணப்பட்டவனுக்கு, சீப்பா ட்ரீட் பண்ணப்பட்டவனுக்கு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, யாக்கோப்பு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். இந்த 2025 உங்க லைஃப கர்த்தர் நன்மையினால நிரப்ப போறார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை நிறைய இடத்துல ஸ்ட்ராங்கா ரூட் பண்ற ஒரு வருஷம். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு. which means a permanent joy.
உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற இந்த வருஷத்தை கொடுக்க போற ஆசீர்வாதத்தை ஒரு பிசாசாலையும் பறிக்க முடியாது. அதை நீங்க லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. யாக்கோபு வம்சத்தை குறித்து சொல்றாரு, இனி யாக்கோபு வெட்கப்படுவதும் இல்ல, இனி அவனுடைய முகம் செத்து போவதும் இல்ல. உங்க முகம் இனி எந்த நபருக்கு முன்னாடியும் செத்து போகாது இந்த வருஷம். பயப்படாத, கர்த்தராக நானே உன் சைட்ல நான் நிப்பேன்னு கர்த்தர் சில பேருக்கு ப்ராமிஸ் பண்றாரு. சொன்னார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் இந்த வருஷம். இந்த வருஷம் நிறைய பேர் இயேசுவின் நாமத்துல சில காரியங்களை நிரந்தரமா முடிக்கிறதுக்கு, க்ளோஸ் பண்றதுக்கு கர்த்தரே இந்த வருஷத்தை உதவி செய்யறத பாப்பீங்க. உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரம் இரட்டிப்பான சுதந்திரம். இன்னைக்கு சில பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஜெனரேஷனலுக்கு, உங்க சந்ததிக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்துல நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. நான் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்கள் ஆக்கி விடுவிக்கிறேன். உங்களை விட ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனோட கையில கர்த்தர் உங்களை மாட்ட நீ விட மாட்டார். உங்களுக்கு உங்க ஃபேமிலி கூட சில பேர் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கையில நீங்க இயேசுவின் நாமத்துல மாட்ட மாட்டீங்க. அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடு சாங்கோபத்தாகவும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. இந்த வருஷம் இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை யாராலையும் தத்தளிக்க பண்ண முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்க இடத்துல நான் எடுத்து போடுறேன். ஐயோ நான் என்ன செய்ய போறேன், இவ்வளவு பேத்தடிக் சிச்சுவேஷன் லைஃப்ல இருக்கேன்னு உங்களை யாராலையும் சொல்லவே முடியாது. உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை இன்னைக்கு கர்த்தர் உன் சிரசிலிருந்து அப்படி நீக்கி போடுறார். உன்னை துரத்தி விட்டு எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உங்களை யாரெல்லாம் துரத்துனாங்களோ, உங்களை யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அவங்கள்ட்ட கர்த்தரே அவங்க இடத்துல கிரியை செய்யறத இயேசுவின் நாமத்தில் நீங்க பாப்பீங்க. கர்த்தர் ரெட்டிப்பான கணத்தை கொடுக்கிறப்ப உங்களை யாருமே அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு, உங்களால யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு ரீஇன்ட்ரோடியூஸர் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். God is going to reintroduce you to someone. நீங்க யாருக்கு முன்னாடி வெட்கப்பட்டீங்க, இவங்களுக்கு முன்னாடி இவங்க மூஞ்சிலே நான் முடிக்க கூடாது, இவங்க கண்ணிலே நான் படக்கூடாது, நீங்க யாரை நினைச்சு அவங்க மனசுல வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணுகிற வருஷம் அந்த வருஷம் இருக்கும். உங்களை யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களை கர்த்தர் ஏன் விட்டு வச்சிருக்காருன்னு நான் கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு வரப்போற ரெட்டிப்பான கணத்தை அவங்க பார்க்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். நீங்க இருக்கிறது அரண்மனை வாசலா இருக்கலாம், ஆனா அரண்மனைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை வாசல்ல இருக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு வெளிப்படாத சில மறைப்பொருள்களை கர்த்தர் உங்களுக்கு தான் காட்டுவார். உள்ள இருக்கிற நிறைய பேருக்கு கிடைக்காத கவுன்சிலிங்க வாசல்ல உட்கார்ந்துருக்கிற உங்களையும் என்னையும் கொண்டு தான் கர்த்தர் உள்ள இருக்கிறவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவார். உங்களுக்கு ரெட்டிப்பான கனவு வரணும்னா முதல் காரியம், எல்லாத்தையும் எல்லா நேரமும் சொல்லாதீங்க. மொர்தெகாய் சொல்லியிருப்பார் எஸ்தர்ட்ட, உன்னுடைய பேக்ரவுண்டை பற்றி உள்ள இருக்கிற ராஜாட்ட சொல்லாத. ஏன் சொல்லாதுன்னு சொன்னார்னா அடுத்த செகண்ட் அரண்மனை விட்டு வெளியில துரத்திடுவாங்க, அதனால சொல்லலை. சில நேரங்களில் சில விஷயத்தை நீங்கள் சைலண்டாக தான் மூவ் பண்ணணும். ரெட்டிப்பான கனவு வரணும்னா எப்போதுமே பி காஷியஸ். நீங்கள் ரொம்ப ஞானமாக நடக்கணும். எஸ்தர் 5:9. ஸோ ஆமான் எந்திரிச்சு வரப்ப மொர்தெகாய் அசையலை, எழுந்திருக்கவும் இல்லை, ரியாக்டே பண்ணலை. அரண்மனை வாசல் இருக்கிறப்ப உங்களை காயப்படுத்துகிற சில நபர்களுக்கும் சில சூழ்நிலைகளுக்கும் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் ஸ்டே சைலண்ட். ஏன்னா நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு யுத்தம் பண்ணுவாரு, நீங்க ஏதாவது பேசிட்டீங்கன்னா அப்பா சைலண்ட் ஆயிடுவார், அவ்வளவுதான். மொர்தெகாய் வாஸ் a man of prayer. ஜெபிக்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய ஃபேமிலிக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன். உங்களுக்கு ரெட்டிப்பான கனவு என்னன்னா, யூ ஷுட் ப்ரே ஃபார் த திங். அது நடக்கிற வரைக்கும் விடாம ஜெபி. உங்களுக்கு ஆண்டவர் வெயிட்டிங் பீரியட் வச்சிருக்கிறாருன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, உண்மைதான். சில பேர் ஆண்டவர் காத்திருக்க வச்சிருக்கிறாருல்ல, உங்க காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவர் பிஹைண்ட் த சீன் ஒர்க் பண்ணுவார். பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பெயரை உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தின் மேல எழுதி வைப்பார். குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா உங்க வயிற்றுல கை வச்சு உங்க குழந்தைக்கு கர்த்தர் என்ன பேரை கொடுத்துருக்காரோ அந்த பேரை சொல்லி சீக்கிரமா எனக்குள்ள நீ கற்பம் தரிக்க போகிறேன்னு உங்க வயிற்றை பார்த்து கற்பத்தை பார்த்து நீங்க பேசணும். உங்களுக்கு எந்த ஊர்ல ஆண்டவர் வேலை கொடுக்க போறேன், எந்த இடத்த உங்களுக்கு உயர்த்த போறேன்னு சொல்றாரோ அந்த இடத்த பேரை சொல்லி நீங்க கால் பண்ணணும். ரெண்டாவது, உங்க பிளெஸிங் எழுதப்பட்ட இடத்த யாரை கொண்டு கர்த்தர் திருப்புமுனை கொடுக்கணும்னு உங்களுக்கு ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாரோ அந்த நபருடைய கண்கள்ல கர்த்தர் காட்டுவார். இந்த ரெட்டிப்பான கனம் டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்றதுக்காக இல்ல. கர்த்தர் சில பேர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, சீக்கிரமா இந்த ரெட்டிப்பான கனம் உங்க குடும்பத்தை தேடி வரப்போகுது. நீங்க ரியாக்ட் பண்ணாம சைலண்டா இருக்கிறீங்களோ அதே பர்சனை வச்சு கர்த்தர் உங்க தலையை இந்த வருஷத்துல எல்லாரும் பாக்குற மாதிரி செலிப்ரேட் பண்ண வைப்ப. மொர்தெகாய் அது வரைக்கும் வாசல்ல பிச்சைக்காரன் மாதிரி உட்கார்ந்துருந்த மொர்தெகாய் இப்ப எந்திரிச்சு வந்து ராஜ சமூகத்துல நிக்கிறான். ரெட்டிப்பான கனவு வரப்ப உங்களை கர்த்தர் ராஜ சமூகத்துல கொண்டு போய் நிறுத்துவார். நீங்க கர்த்தர் சொல்ல, நீ அரண்மனையின் வாசல் உட்கார்றதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ அரண்மனைக்கு உள்ள உட்கார அழைக்கப்பட்டவன். You
are called to live a life of double honor inside the palace. எனக்கு இன்ன மொர்தெகாய் என்ன உறவு, கசிங்கிற உறவை இப்பதான் அந்த பேக்ரவுண்ட ராஜாட்ட எஸ்தர் ரிவீல் பண்றாங்க. பேர் அற்புதத்துக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. ஜஸ்ட் வெயிட், வந்ததுக்கு அப்புறம் பப்ளிக்கா சொல்லலாம். எந்த ராஜா ஆமானுடைய கையில மோதிரத்தை போட்டாரோ அதே மோதிரத்தை கழட்டி இப்ப மொர்தெகாயுடைய கரத்துல போடுறாரு. எந்த மொர்தெகாய் வாசல்ல உட்காந்து பிச்சைக்காரன் மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாரோ அதே மொர்தெகாய ராஜா அரண்மனைக்கு உள்ள கொண்டு வந்து ராஜா போட்டிருக்க மோதிரத்தை கொடுத்து, அவர் போட்டிருக்க அதிகாரத்தை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சார் கர்த்தர். அதோட வசனம் சொல்லுது, ராஜ சமூகத்துல மொர்தெகாய் தான் பெரியவனா இருந்தானா. He was a big person. இதுதாங்க உண்மையான டபுள் ஹானர். உண்மையான ரெட்டிப்பான கணம் என்னன்னா, தான் இருந்த இடத்துக்கும் சம்மதமே கிடையாத ஒரு உயர்வு யாருக்கு வருதோ அதுதான் டபுள் ஹானர். இயேசுவின் நாமத்தில் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களையும் அதே நிலைமைக்கு கொண்டு போறார். டிபிஎல் மினிஸ்ட்ரியில் குடும்ப பங்காளராக இணைய விரும்புறீங்களா? அப்போ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிடுங்க. ப்ராஃபெட் டேனியல் ஸ்டீஃபன் அவர்களை நீங்க தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க விண்ணப்பங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலியமாகவோ அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் மூலியமாகவோ அனுப்பி தொடர்பு கொள்ளலாம். மினிஸ்ட்ரியின் விவரங்களுக்கு டிபிஎல் அட்மின் எண்ணான 887-930-326 தொடர்பு கொள்ளவும். மேலும் ஜெப உதவிகளுக்கு 9505560326 தொடர்பு கொள்ளவும். நீங்களும் பிபிஎல் மினிஸ்ட்ரியின் ஜூம் மீட்டிங்ஸ்ல கலந்து கொள்ள விரும்பினால் திரையில கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை அணுகவும். நம்மளுடைய பிபிஎல் மினிஸ்ட்ரியின் அபிஷியல் வெப்சைட் ஆன www.pplministry.organization விசிட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, பிபிஎல் மினிஸ்ட்ரியின் மீடியா சைட் ஆகிய Facebook, YouTube, Instagram மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க ஜூம் மீட்டிங்ஸ் மட்டும் இல்லாம வெளி மாவட்டங்களிலும் மீட்டிங் கண்டக்ட் பண்றோம். தஞ்சாவூர், கோயம்புத்தூர், சென்னை, திண்டுக்கல், நாகர்கோயில் ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்க உங்களோட மாவட்டத்துல நடக்கிற மீட்டிங்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்க பிபிஎல் அட்மின் நம்பரை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க.